வணக்கம் நேயர்களே, நியூஸ் 7 தமிழின் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது வசந்த் சுப்பிரமணியன். மனிதர்களுக்கு மன அழுத்தம் ஏன் ஏற்படுகிறது? மன அழுத்தம் எந்த வயதுடையவர்களை அதிகம் பாதிக்கின்றது? மன அழுத்தத்தின் தாக்கம் அதிகமாக வெளிப்படுவது ஆண்களிலா பெண்களிலா? ஏமாற்றம் தரக்கூடிய மனவேதனை எத்தகையது? அதனை களைவதற்கான வழிகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பேசவிருக்கின்றோம். நீங்களும் மன அழுத்தம் குறைவதற்கான கேள்விகளை கேட்கலாம். அதற்கான தொலைபேசி எண் 044430300700 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களது கேள்விகளை கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களது கேள்விகளுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக மனநல மருத்துவர் திரு கௌதம் தாஸ் இங்கு அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம் நேயர்களே. இன்று பலருக்கும் மன அழுத்தம் ஏற்படுவதற்கு பிரதான காரணம் என்ன? இன்றைக்கி பிரதான காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எதிர்பார்ப்பு. வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. கடந்த ஒரு 10 வருடங்களாக இந்த எக்கானமி நல்ல உயர்ந்து நிறைய வேலைவாய்ப்புகள் கிடைத்து, இந்த ஐடி செக்டர் மூலம் நிறைய வேலைவாய்ப்புகள், சம்பளம் அதிகம் கிடைத்து எதிர்பார்ப்புகள் மிகவும் அதிகமாக ஆகிவிட்டன. டாக்டர், எதிர்பார்ப்புங்கிறது ஒரு நல்ல விஷயமா கூட பார்க்கப்படுது. எனக்கு நாளைக்கு ஒரு எதிர்பார்ப்பு, எனக்கு ஒரு பெரிய விஷயம் இருந்துச்சுன்னா நான் அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக நிறைய உழைக்கிறோம். அது மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு வேலையும் பார்க்க முடியுது. அது எப்படி மன அழுத்தம் தர்றதா மாறுது டாக்டர்? அதாவது எங்கே எதிர்பார்ப்பு இருக்கோ அங்கே ஏமாற்றமும் இருக்கும். எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தால் ஏமாற்றமும் அதிகமாக கிடைக்கலாம். நாம் எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு உயர்வு அல்லது ஊதியம் அல்லது வேறு ஏதாவது கிட்டினால் அது நமக்கு ஏமாற்றத்தை குறைக்கும். ஆனால் நாம் எதிர்பார்த்த அளவு நமக்கு எதுவும் கிட்டவில்லை என்றால் ஏமாற்றம் அதிகமாக இருக்கும். டாக்டர், இன்னைக்கு பல வயதுடையவர்களும் பல்வேறு வாழ்க்கை சூழலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஒரு 5 வயது குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே டீச்சர் அவங்கள பார்த்து ஒரு பயத்தில் அதுக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்படுது. வயசானவங்களுக்கு தன்னுடைய பிள்ளைகள் சுற்றி இருக்கிறவங்க நம்மளை கவனிச்சுக்கலையே அப்படிங்கிறனால மன அழுத்தம் ஏற்படுது. வேறு வேறு நிலையில் இருக்கிறவங்களுக்கு வேறு வேறு மாதிரி மன அழுத்தம் ஏற்படுது. பட் இதோடைய தாக்கம் எல்லாமே ஒன்று தானா, இல்லை இது அதிக பவர்ஃபுல்லானதோ அப்படிங்கிறது வேறுபடுதா டாக்டர்? இல்லை, தாக்கத்தை பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் தாக்கம் ஒன்று தான். அதாவது சின்ன குழந்தைக்கோ அல்லது ஒரு டீனேஜ் இளைஞனுக்கோ அல்லது ஒரு முதியவருக்கோ இந்த ஏமாற்ற தாக்கம் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஏமாற்றம் தரக்கூடியது வேறு வேறாக இருக்கலாம், ஆனால் தாக்கம் ஒன்று தான். இப்போ சின்ன பசங்களை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நினைக்கலாம், நம்ம இள வயசில் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு. ஆனால் குழந்தைங்களுக்கும் மனது உண்டு, குழந்தைங்களுக்கும் எண்ணங்கள் உண்டு. நாம் நினைக்கிறோம் அவங்க பிறக்கும்போது ஒரு வெறும் ஸ்லேட், அதில் நாங்கள் திருத்தி எழுதுகிறோம் அப்படின்ட்டு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. அவங்க பிறக்கும் போதே விருப்பு வெறுப்போடு தான் பிறக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு அவங்களுக்கு கிட்டவில்லை என்றால் ஏமாற்றம் கிடைக்கும். சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, நீங்களும் உங்களது கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444400700 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு மனநல மருத்துவர் டாக்டர் கௌதம் தாஸிடம் உங்களது கேள்விகளை முன்வைத்து ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். தற்பொழுது கூடுவஞ்சேரியிலிருந்து சரவணன் என்கிற நேயர் அழைத்திருக்கிறார். வணக்கம் சரவணன், உங்கள் கேள்வி. சார், எங்க கேள்வி என்னன்னா, நமக்கு ஒர்க் அதிகமா கொடுத்துறாங்க சார். சரி. ஒரு லிமிட் மேல நம்ம ஒரு பர்மிஷன் சொன்னோம்னா சரி பர்மிஷன் அக்சஸ் பண்றாங்க. திரும்ப நீங்க டியூட்டிக்கு தான் ஆகணும், ஒர்க் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. சரி. இதை மாதிரி நம்ம ஒரு அந்த டைம்ல அந்த ஒர்க் நம்ம வச்சிருக்கோம். ஆபீஸ் ஒர்க் வேற, லீவ் விட்டு ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம். சரி. அப்படிங்கெல்லாம் ஒரு ஃபேமிலி பிரச்சனையாக போறோம். அதை கட் பண்ணிட்டு திரும்ப டியூட்டிக்கு வாங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. நம்ம லைஃப் இப்படியே தான் போயிடுமா, இல்லை இது நமக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் இருக்குமா? இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம அதாவது அதிகாரிகளும் நம்ம எடுத்து பேச முடியல. சரி சரவணன், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், இதற்கான ஆலோசனையை பார்க்கலாம். டாக்டர், இந்த மாதிரி ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, கொடுத்த வேலையை முடிச்சிட்டா கூட அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைமில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது, ஃபேமிலியில் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இன்றைக்கி நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக மாறி இருக்குது. ஒர்க் ப்ரெஷர் இதனால் தரக்கூடிய மன அழுத்தம், அதை குறைக்கிறதுக்கு என்ன வழி டாக்டர்? அதாவது ஒர்க் ப்ரெஷர்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம். கொடுத்த வேலையை அந்த காலத்திற்குள் நாம் முடிக்கவில்லை என்றால் அதை நாம் ஒர்க் ப்ரெஷர் என்று சொல்லுவோம். அதாவது அந்த டைமுக்குள்ளார அந்த வேலையை முடிச்சிட்டோம்னாக்கா நமக்கு ஒரு ப்ரெஷரும் கிடையாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், இழுத்தடிக்கிறோம், கொடுத்த டைமில் முடிக்கிறது இல்லை. நாம் அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று திறமை குறைவு இருக்கலாம், அல்லது அந்த வேலையை விட்டுட்டு அந்த டைமில்
வேறு வேலையாக தான் நம்ம பார்த்துட்டு சரி இதை எப்படியாவது நம்ம மேனேஜ் பண்ணலான்ட்டு நம்ம இழுத்தடிக்கலாம். இல்லை நமக்கு கொடுத்த வேலையே நம்ம திறமைக்கு அதிகமாக இருக்கலாம். ஸோ இந்த பல காரணங்கள்னால இந்த ஒர்க் ப்ரெஷர் வருது. ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் வேணும், அந்த ப்ரெஷருக்கான ஊதியம் உங்களுக்கு கிடைக்குதா, இந்த வேலை உங்களுக்கு தேவைதானா, இந்த வேலையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்று நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் முடிவு செய்தீர்களேயானால் அதில் ஸ்ட்ரெஸ் இருக்காது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்ததாக திருச்செங்கோட்டிலிருந்து லதா அழைத்திருக்கிறார். வணக்கம் லதா, உங்கள் கேள்வி. வணக்கம் லதா, இணைப்பில் தான் இருக்கிறீங்க, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ வணக்கம்மா, டிவி பார்க்காம ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க. டாக்டர் இங்கே தான் இருக்கிறாங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். சார், நான் கிருஷ்ணகிரியிலேருந்து லதா பேசுகிறேன். சரி, நான் வந்து கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். எங்கே ஒர்க் பண்ணுறீங்கம்மா? கிருஷ்ணகிரி. சரி, நான் வந்து என்னுடைய கொலிக்கு ஒருத்தர் வந்து 2 பேரும் லவ் பண்ணோம். சரி, அவர் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, எங்க வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 1 இயரா இருந்துட்டு பேசிட்டு அப்புறம் வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுல வேற பொண்ணு பார்த்து இப்போ அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. சரி, அது அவங்க லைஃப் அவங்க பாத்துக்கிட்ட. பட் ஆனா அதன் மூலமா எனக்கு ஏற்பட்டிருக்க ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இனிமேல் வாழவே முடியாது, நம்ம செத்து போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு எனக்கு. அந்த அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னே எனக்கு தெரியல. யாருக்கூடயுமே பேசுறதுக்கு பிடிக்கல, யார் பேசினாலுமே அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. ஸ்கூல்ல ஒர்க் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதுதான் இப்ப பெரிய கஷ்டமா இருக்கு சார். சரிம்மா, நிகழ்ச்சி எடுத்துக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், இதற்கான ஆலோசனையை பார்க்கலாம். இந்த மாதிரி காதல் தோல்வி அப்படின்னு அவர் ஈஸியாக வந்து போயிட்டாரு, என்னால் வந்து அதை மறந்து வெளியில் வர முடியல அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதாவது வாழ்க்கையில் நமக்கு என்ன முக்கியம்ன்றது நம்ம முடிவு பண்ணணும். எதிர்காலம் முக்கியமா, தொழில் முக்கியமா, படிப்பு முக்கியமா, அல்லது காதல் முக்கியமா? நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ண கற்றுக்கணும். எதிர்காலம் முக்கியம் அப்படின்னு நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம்னா காதல் வரும், காதல் போகும், வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும். அப்போது ஏமாற்றம் குறைவாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். இல்லை எனக்கு காதல் தான் முக்கியம், எதிர்காலம் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணோம்னா வாழ்க்கை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் முடியும். இல்லை டாக்டர், இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஈஸியாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. எத்தனை பேரால் அந்த மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும்? அப்படி இல்லாதவங்க அதையே நினச்சி புழுங்கிட்டு இருக்கிறதுக்கான காரணமாக நிறையவே இருந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு அடிப்படையாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை இதுவாக தான் இருக்கும். மனோரீதியில் கொடுக்கக்கூடிய முதல் சிகிச்சை இதுதான் அப்படின்னா என்ன டாக்டர் சொல்லலாம்? அதை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல மூளை பக்குவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது நாம் நினைக்கிறது, செயல்படுறது, சிந்திக்கிறது எல்லாமே மூளையில் தான். ஸோ மனது மூளையில் இருக்கிறது. அந்த மூளை இயங்கிறதுக்கு ரசாயனங்கள் தேவை. ஸோ பல ரசாயனங்கள் இருக்குது. அந்த ரசாயனங்களை வச்சு தான் மூளை, மனம் எல்லாமே இயங்குது. இதில் ஏமாற்ற மையம்னு ஒன்று இருக்குது. அதாவது ஹெபனுலா அப்படின்ட்டு உள் மனதில் உள் மூளையில் ஏமாற்ற மையம் ஒன்று இருக்குது. அந்த ஏமாற்ற மையத்தில் 2 ரசாயனங்கள் சுரக்கின்றது. ஒன்று குளூட்டமேட், கிளர்ச்சி ரசாயனம். 2வது காபா, தடுப்பு ரசாயனம். ஸோ இந்த குளூட்டமேட் அதிகமாக, அந்த கிளர்ச்சி ரசாயனம் அதிகமாக சுரந்தால் ஏமாற்றம் அதிகமாக கிளறப்பட்டு ஏமாற்றமே உண்டாகும். ஸோ எல்லாமே நம்ம கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. நம்ம ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டோம்னால் அந்த சம்பவத்தில் நமக்கு குளூட்டமேட் அதிகமாக அந்த ஏமாற்ற மையத்தில் சுரந்தால் ஏமாற்றம்தான் கிடைக்கும். காபா அதிகமாக சுரந்தால், அதாவது ஏமாற்றத்தை தடுக்கும் ரசாயனம் அதிகமாக சுரந்தால் தடுப்பு தான் கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு மரபு ரீதியாக வரும். இட்ஸ் எ ஜெனட்டிக் கான்ஸ்டிடியூஷன். டாக்டர், இந்த மாதிரி காதலில் தோல்வி அடைந்த பின்பு மன அழுத்தம் ஏற்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தன்னை காதலித்தவர் வந்து கொஞ்சம் அவங்க வீட்டில் ஒத்துக்கல அப்படிங்கிறதுக்காக எளிதில் என்ன வந்து மறந்துட்டாரு. பட் என்னால் வந்து மறக்க முடியல, யார் பேசும்போது கூட என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி பேச முடியல, கிளாஸஸ் ஒழுங்காக எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க. இந்த மன அழுத்தத்தினால் பாதிக்கப்படுவது இது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேறுபடுதா? வேறுபாடு இல்லை. ஆனால் பெண்கள் சில ஹார்மோனல் காரணங்கள்னால அவங்களுக்கு கொஞ்சம் இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும். மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க வந்து உண்மையிலே வந்து எந்த வேலையும் அவங்களால பார்க்க முடியாது. ஒரு இயல்பாக வந்து ஒரு கடைக்கு போய் எதுவும் வாங்கிட்டு வர்றதோ அது கூட முடியாது. பட் இருந்தாலும் தான் வந்து மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த பாதிப்பின் காரணமாகவே ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருந்தால் அவங்களால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. வெளியே இருந்து பார்க்கும்போது தான் தெரியும் அவங்க வந்து ஒரு விரக்தியாக இருக்காங்க, ஒரு உற்சாகம் இல்லாமல் இருக்காங்க, எதுவுமே செய்ய முடியாமல் இருப்பாங்க அப்படின்று
வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவங்க அந்த ப்ராப்ளமில் இருக்கிறவங்களுக்கு, அந்த மன அழுத்தத்தில் மன பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அது தென்படாது. இன்னைக்கு எத்தனை பேர் டாக்டர் தாங்க வந்து மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு தங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா பெரும்பாலானவர்களுக்கா இல்லை யாருக்குமே வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு? இல்லை, நிறைய பேருக்கு தெரியறதில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக எடுத்து பார்த்தோம்னாக்கா ஒரு பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 30% பேருக்கு மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்ட்டு ரிசர்ச் சொல்லுது. ஸோ 30% ஆஃப் த பாப்புலேஷன். ஆனால் இந்த 30%ல் எத்தனை பேர் மன அழுத்தத்தில் இருக்கிறோம்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம்? ரொம்ப ரொம்ப குறைவு. சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், கமலநாதன். அவரோட தொடர்ந்து பேசலாம். வணக்கம் கமலநாதன், உங்கள் கேள்வி என்ன? வணக்கம் கமலநாதன், இணைப்பில் தான் இருக்கிறீங்க, உங்களுடைய கேள்வி. திருச்செங்கோட்டிலிருந்து பேசுறேன், சூரியம்பாளையம். வணக்கம் சார், கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. டிவி பார்த்து பேச வேண்டாம், ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க சார். திருச்செங்கோட்டிலிருந்து பேசுறேங்க சார். சரி. எங்க பையன் காலேஜ் படிக்கிறாங்க. சரி. ஏதாவது சொன்னா கோபம் அதிகமாக வருது. உங்களுடைய பையனுக்கு வந்து கோபம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்றீங்க? ஆமா, சண்டைக்கு வரான். சரி சார், இதனால எந்த அளவுக்கு நீங்க பாதிக்கப்படுறீங்க சார்? நமக்கு ரொம்ப மனசு, ஒரே பையங்க. சரி. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்ன பண்றாரு சார் பையன்? ட்ரிபிள் படிக்கிறாங்க, 3வது வருஷம். 3வது வருஷம் படிச்சுட்டு இருக்கிறாரா? ஆமாங்க சார். சரி, நிகழ்ச்சிக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், இதுக்கான ஆலோசனையை பார்க்கலாம். ஒரு 3ஆம் ஆண்டு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு பையனுக்கு என்ன சொன்னாலுமே கோபம் வருது அப்படிங்கும்போது நான் என்ன செய்ய முடியும் வீட்டில்? அது ரொம்ப மன அழுத்தம் தருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகள் வந்து ரொம்ப மன அழுத்தத்தில் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யும் போது பெற்றவங்களுக்கு எப்படி மன அழுத்தம் ஏற்படுது? அதாவது பெற்றவங்களுக்கு மன அழுத்தத்தை பற்றி நம்ம பேசுகிறோம், ஆனால் பிள்ளைகளின் மன அழுத்தத்தை பற்றி நம்ம பார்க்குறோமா? யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தைக்கு கோபம் வருதுன்னா அதுக்கு யார் காரணம்? என்ன காரணம்? அதுக்கு நீங்கள் காரணமா? இதை பெற்றோர்கள் சிந்திச்சு பார்க்குறதில்ல. கோபம் வருதுன்னு சொல்கிறீங்களே ஒழிய அந்த குழந்தைக்கு ஏன் கோபம் வருது? அந்த குழந்தை ஏதாவது கேட்டிருக்கோம், நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பீங்க, அதனால் கோபம் வரலாம். அல்லது குழந்தை ஏதாவது செய்யணுன்ட்டு கிளம்பியிருக்கோம், அதை நீங்கள் தடுத்திருப்பீங்க, அதனால் அந்த குழந்தைக்கு கோபம் வரலாம். குழந்தைக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது, ஏமாற்றம்னு ஒன்று கிடைக்கும், அதனால் கோபமும் வரும். ஸோ நம்ம குழந்தைய பற்றி நினைக்கிறதில்ல, நம்மளை பற்றி தான் நினைக்கிறோமே ஒழிய நமக்கு பாதிப்பு ஏற்படுது, இந்த குழந்தை நம்ம சொல்கிறத கேட்குறது இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறோமே ஒழிய குழந்தை வருத்தப்படுதா, குழந்தைக்கு ஏன் கோபம் வருதுன்னு நம்ம பார்க்கணும். அதுதான் முக்கியம். சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, மன அழுத்தத்தினால் பாதிக்கப்படுபவர்கள் ஆண்களா பெண்களா, எந்த வயதுடையவர்கள் அதிகமாக மன அழுத்தத்தினால் பாதிக்கப்படுகிறார்கள், அதனை களைகின்ற வழி என்ன, குறிப்பாக ஏமாற்றம் தரும் மன அழுத்தம் வேதனை எத்தகையது, அதனை களைவதற்கான வழிகள் என்ன போன்ற விஷயங்கள் குறித்து இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி தொடரும்.